உலகிற்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் அமெரிக்க அதிபர் சட்டென்று ஒரு ரகசிய பூமிக்கடி அறைக்கு சென்று நாட்டை வழிநடத்துவது போல பல்வேறு ஹாலிவுட் படங்களில் பார்த்திருக்கிறோம். அது வெறும் சினிமா கற்பனை அல்ல, நிஜம். அணு ஆயுத தாக்குதலோ உலகப் போரோ அல்லது உலகமே அழியும் அளவிற்கான ஒரு பேரழிவு ஏற்பட்டால் அமெரிக்க அரசாங்கம் பாதுகாப்பாக இயங்குவதற்கு பூமிக்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான ரகசிய நகரத்தையே கட்டியிருக்கிறார்கள். அதுதான் மவுண்ட் வெதர் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர். விண்வெளியில் இருந்து பார்த்தால் கூட கண்டுபிடிக்க முடியாத இந்த மர்மமான கோட்டையை பற்றிய சில விவரங்களை இப்போது பார்ப்போம். அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாகாணத்தில் உள்ள ஒரு மலைப்பகுதிக்கு அடியில் இது அமைந்துள்ளது. அணு ஆயுத தாக்குதல், உலகப்போர் அல்லது மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் போது அமெரிக்க அதிபர் மற்றும் மிக முக்கியமான அரசு அதிகாரிகள் தங்கி நாட்டை வழிநடத்த இந்த மையம் உருவாக்கப்பட்டது. 1950களில் அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே பனிப்போர் உச்சத்தில் இருந்தபோது அணு ஆயுத தாக்குதலுக்கு அஞ்சி இந்த மையம் கட்டப்பட்டது. அதிபர் ஐசனோவர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ரகசிய தளம் இன்று அமெரிக்காவின் ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. பூமிக்கு மேலே சில கட்டிடங்கள் தெரிந்தாலும் இதன் அசல் பிரம்மாண்டம் பூமிக்கு அடியில் தான் மறைந்துள்ளது. மவுண்ட் வெதர் என்பது வெறும் ஒரு சாதாரண பதுங்கு குழி அல்ல, அது பூமிக்கு அடியில் இருக்கும் ஒரு சிறிய நகரமாகும். மிக கடுமையான அணு ஆயுத தாக்குதலை கூட தாங்கும் வகையில் திடமான பாறைகளை குடைந்து இது கட்டப்பட்டுள்ளது. இதன் கதவுகள் பல டன் எடை கொண்ட இரும்பால் ஆனவை. இங்குள்ள தங்கும் அறைகள், மருத்துவமனைகள், உணவு சேமிப்பு கிடங்குகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் பல மாதங்களுக்கு வெளியில் இருந்து எந்த உதவியும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான மக்கள் உள்ளேயே வாழ முடியும். உலக நாடுகளுடன் தொடர்பு கொள்ள அதிநவீன கம்ப்யூட்டர்கள் மற்றும் சேட்டலைட் தகவல் தொடர்பு சாதனங்கள் இங்கு எப்போதும் தயார் நிலையில் இருக்கும். அமெரிக்க வரலாற்றில் இது சில மோசமான தருணங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2001இல் அமெரிக்க இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்ட போது அமெரிக்காவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக இந்த மவுண்ட் வெதர் மையத்திற்குத்தான் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். கடந்த 2020இல் கொரோனா பரவல் உச்சத்தில் இருந்தபோது அரசாங்க தொடர்ச்சியை உறுதி செய்ய ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அதிகாரிகள் சிலர் இங்கிருந்து தற்காலிகமாக பணிபுரிந்ததாக கூறப்படுகிறது. இன்றும் கூட உலகிற்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் அமெரிக்காவின் டாப் சீக்ரெட் கண்ட்ரோல் ரூமாக மாற இது 24 மணி நேரமும் தயார் நிலையில் உள்ளது.